சிவா அன்னையும் நீயே தந்தையும் நீயே அழகிய தீயே எமையருள்வாயே அருணகிரிநாதனே ஆதியும் நீயே ஜோதியும் நீயே சுந்தரம் நீயே கார்த்திகை தீபத் திருநாளழகே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே கருணை பொழியும் செம்மாமலையே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே பார்த்தவர் மெய்யை பரவசமாக்கும் அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே பனிமலையாகிய ஒளிமலையானே அண்ணாமலையானே திரு அண்ணாமலையானே பாரெங்கும் நீயே பனியிலும் நீயே ராமலிங்கேசனே பஞ்சாட்சரம் என்று அழைக்கப்படும் நமச்சிவாய என்ற மந்திரத்திற்கு சிவபெருமானை வணங்குகிறேன் என்பது பொருள். இம்மந்திரம் உலக இன்பங்களை தந்து இம்மை நலம் அருளக்கூடியது. என்ற அசுரனின் கொடுமைகளை தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்டனர். இறைவன் அவர்களை காப்பாற்ற முடிவு செய்தார். அவர் தனது நெற்றி கண்ணை திறந்தார். நெற்றி கண்ணிலிருந்து 6 தீப்பொறிகள் வெளிப்பட்டன. அந்த 6 தீப்பொறிகளையும் வாயு பகவான் ஏறி சென்று சரவண பொய்கையில் மலர்ந்திருந்த தாமரை மலர்களின் மீது சேர்த்தார். அந்த 6 தீப்பொறிகளும் 6 குழந்தைகளாக தோன்றின. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் சீராட்டி வளர்த்தனர். அன்னையான பார்வதி அந்த 6 குழந்தைகளையும் ஒரு சேர அழைக்கும் பொழுது 6 முகனாக முருகப்பெருமான் தோன்றினார். முருகப்பெருமான் அவதரித்த தினமாக திருக்கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுகிறது. குலம் விளங்க கார்த்திகை தீபங்கள் ஆடும் தனனம் 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 கண்ணீர் தங்கம் வாழ்த்துக்கள் பாடும் தனனம் 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 தீபம் 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 இது கார்த்திகை தீபம் 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 திருவண்ணாமலையில் தென்னாள் உடையார் காணும் தீபம் காணும் தீபம் காணும் தீபம்.
நாளும் கடினவர் Shiva.